கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் கடந்த உபவாச நாளிலே கூட பார்த்தோம், தேவனுக்கு பிரியமாய் உபவாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி, என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணும், என்னென்ன காரியம்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் அப்படியாய் கூட பார்த்தோம். இந்த நாளிலே கூட நாம் உபவாசத்தினால் நமக்கு வரும் பலன்களை குறித்து பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த மாதத்துல 4 காரியங்களே கர்த்தர் என் வாழ்க்கையிலே அப்படியே அபியாசப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியமாக விடியற்கால வெளுப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே சுத்தி பார்க்க ஏதாவது ஒரு இடத்துக்கு நாம் கடந்து போயிருப்போம். அப்பொழுது அந்த சுற்றி பார்க்குற இடத்துல கைடு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, முதல் காரியம் அந்த சைட் சீயிங் போகும்பொழுது சொல்லுவாங்க, சன்ரைஸை பார்க்க போகலாம், வாங்க சன்ரைஸை பார்க்க போகலாம். அந்த காலை வேளையில் மாடி உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் மாடியில் ஏறி போய் பார்க்கும்போது சூரியன் உதிக்கிறது அவ்வளோ ஒரு அழகாக காணப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருளானது விலகி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், கடந்து வரும். அதை பார்ப்பதற்கே நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் என்று சொன்னால் விடியற்கால வெளுப்பை போல கர்த்தர் உன் வாழ்க்கை என்ன பண்றாரு, மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். பாவத்திலே கிடந்த நம்மை, அக்கிரமத்திலே இருந்த நம்மை கர்த்தர் தமது பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவருடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தை உங்களுக்கும் எனக்காகவும் அவர் சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்தில் இப்போ இல்லை, நான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாத்துறேன், விடியற்கால வெளுப்பை போல நான் உன் வாழ்க்கையை நான் என்ன பண்றேன், மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்படியே கூட நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தனிப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நீ காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எழும்பி என்ன பண்ணப்படணுமா, கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வாஞ்சிக்கிற காரியம், என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்வு அடைய வேண்டும், எழும்ப வேண்டும், நான் பிறருக்கு பிரகாசம் உள்ளவளாய் காணப்பட வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக கூட என்ன பண்ணணுமா, எழும்ப வேண்டும். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருக்கிற தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். நம்ம தூசியை உதறிவிட்டு எழுந்துடணும். எழுந்தாதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நம்ம நடக்கிற பாதைகள் என்ன உண்டாகும், வெளிச்சம். நாம் என்ன போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் நம்மை பின்தொடர்ந்து கடந்து வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தையோடு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒன்று விசுவாசிக்க வேண்டும், என் கால்களுக்கு தீபத்தை கொடுக்கிறது எதுன்னா கர்த்தருடைய வசனமே. ஹல்லேலூயா. என் பாதை வெளிச்சம் உள்ளதா மாற்றும், என் பாதையிலே தடுமாற்றமே வராது, ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவனுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்தும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வந்துட்டானா வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணும், ஒழிந்து போகும். அதுதான் புது சிருஷ்டி, அதுதான் கிறிஸ்துவுக்குள் வந்ததற்குரிய அடையாளம். அப்ப அந்த அடையாளத்தை பின்பற்றுவர்களாகிய நாம் கர்த்தர் இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்படியே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் செம்மையானவர்களாய் நடக்கும் பொழுது, செம்மையான வாழ்க்கை வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி, நம்முடைய காரியங்களை சுற்றி இருள் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, அதிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60:2 வாசிக்கிறோம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள்
பூமியை மூடிடுமா, காரிருள் ஜனங்களை கூட என்ன பண்ணிடுமா, மூடிடும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் உதிப்பார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார், உங்கள் மேலே வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பு. நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னு சொன்னா வெளிச்சத்தினாலே சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷத்தை நீங்க அங்க எங்கன்னு போய் தேட வேணாம். நாம் உலகத்து மனிதர்களைப் போல அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தின்படியாய், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அப்ப கர்த்தரே நம்மளை என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய காரியம் என்னன்னா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்போ இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்து வீட்டுக்கு கடந்து போனோம். ஆண்டவரே, விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் என்ன பண்ணணும், எழும்பணும்ப்பா. பிறருக்கு முன்பாக அந்த வெளிச்சம் என்ன பண்ணணும், என்னை பிரகாசிக்க பண்ணும். என்னை என்ன பண்ணணும், பிரகாசிக்க பண்ணும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். பாருங்க, வெளிச்சம் நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குதான், இன்பத்தை கொடுக்குதான். பாருங்க, பவுல் கூட சொல்வார், அப்படியே அவர் கப்பல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அப்போ சொல்றார், 14 நாட்கள் நாங்கள் சூரியனை காணவில்லைன்னு சொல்வார். அப்ப சூரியனை காணாதவர்களுக்கு அவருடைய இருதயத்துல என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்காது, வேதனை காணப்படும். இப்போ நம்ம கண்ணு எல்லாருக்கும் இருக்கிறனால நம்ம அந்த சூரியனை குறித்து என்ன பண்ணுறதில்ல, நம்ம பெருமையாக நினச்சிக்கிறது கிடையாது, வெளிச்சத்தை குறித்து நம்ம அக்கறைப்படுறதே கிடையாது. ஆனால் கண் தெரியாதவர்களை போய் நீங்கள் கேட்கும் போது அவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையே என்னதாங்க, இருட்டு தான். ஆனால் அந்த இருட்டில் கூட தேவன் வெளிச்சமாய் உதிப்பார். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், முதல் பலன் என்னன்னா, விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் என்ன பண்ண போகுது, எழும்ப போகுது. அப்படிப்பட்ட பலனை நான் என்ன பண்ண போறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அப்படியே கூட நம்ம பாடலை பாடுவோம். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. இரண்டாவது காரியமாக ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இது 2வது உபவாசிக்கும் போது தேவனால் வரும் நமக்கு பலனாய் இருக்கிறது. அப்படியே கூட எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சுக வாழ்விலே அக்கறை கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். யாரும் பலவீனப்பட்டவர்களாகவோ அல்லது சோர்ந்து போனவர்களாகவோ தொய்ந்து போனவர்களாக இருக்க தேவன் விரும்பவே இல்லை. நாம் சுகமாக இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி நாம் அப்படியே 3 யோவானில் வாசிக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. நம்முடைய ஆத்துமா வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுகம் கடந்து வந்து விடும். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே நமக்கு பலன் இல்லை என்று சொன்னால், ஆத்துமாவிலே சோர்வு வரும் என்று சொன்னால், மனுஷரீகமான நம்முடைய சரீரத்திலேயும் பலவீனங்கள் கடந்து வந்துவிடும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம், கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. நம்முடைய வயது திரும்ப வால வயது என்று சொல்லும் பொழுது வாலிப வயது. அல்லேலூயா. ஒருவேளை வயதிபர்களாக இருக்கலாம், இல்லை வயது மிகுந்தவர்களாக இருக்கலாம்,
ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கழுகு சமானமாக உன் வயதை நான் என்ன பண்ணிடுவேன், வாழ வயது போல் என்ன பண்ணிடுவேன், மாற்றி உனக்கு நான் சுக வாழ்வை என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான காரியங்கள், திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், அடுத்ததாக வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நமக்கு பாரம் இருக்குது உலக வாழ்க்கையில. இங்க இருக்கிறதுல பாரம் எனக்கு யாருக்குமே இல்லைன்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் விசுவாசி. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள், ஒவ்வொரு விதமான பாரங்கள் காணப்படுகிறது. அதுக்கு தான் இங்கே வாசிக்கிறோம், நம்ம பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையே நம்ம என்ன பண்ணணுமா, தள்ளி விடணும். பாவத்தை என்ன பண்ணணும், தள்ளி விடணும். சில பேர் பாவத்தை தண்ணீரை போல என்ன பண்ணுவாங்க, பருகிட்டே இருப்பாங்க. கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார், கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார். எத்தனை காரியம் செய்தாலும் கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார். இல்லை இல்லை, ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மன்னிப்பதை என்ன பண்ணுவார், நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பார். குதிரைக்கு பாருங்க கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? குதிரைக்கு கடிவாளம், அது இஷ்டம் போல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நல்லா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணோம், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சில வேளைகளில் இதை நடத்துகிறவர், அந்த குதிரையை நடத்துகிறவர் என்ன பண்ணுவாங்க, அதை நிறுத்தணும்னா அந்த கடிவாளத்துக்குரிய அந்த இதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அப்படி இழுப்பாங்க. இழுத்த உடனே அந்த குதிரை அப்படியே என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் ஆயிரும். அப்போ கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும். நமக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்தில் நிர்ணயம் பண்ணிட்டார். இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் நிலைநிற்க பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? அல்லேலூயா. தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த ஜீவன், இது அவர் நமக்கு கொடுத்த ஜீவன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் எப்படி ஓடுவேன், பொறுமையோடு ஓடுவேன். பாருங்க, இப்படியா கூட இந்த அத்லெட்டிக்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸ் அப்போ ஒருத்தர் காலை ஒருத்தர் இழுத்து விட்டுட்டு கூட ஓடுவாங்க. ஏன்னா அவங்க வின் பண்ணிடணும்னு சொல்லி. அப்படிலாம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ம ஓடி ஜெயம் பெற்றுவிடவே முடியாது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. அந்த ஓட்ட பந்தயத்தில் பொறுமையோடு ஓடி ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு சுக வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சுத்த விருப்பமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம எடுத்து வாசிப்போம், அப்படியே கூட உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. உன் சுக வாழ்வு எப்படியா, சீக்கிரத்தில், ரொம்ப நாள் கழிச்சு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க காலம் வரும் பார்த்துக்கலாம், காலம் வரும் நடக்கணும். அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல, உன் சுகவாழ்வு, உனக்கு நான் சுகவாழ்வை கட்டளையிட்டேன்னா உனக்கு சீக்கிரமாகவே என்ன பண்ணுங்க, துளிர்த்து விடும். எசேக்கியேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீரின் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. 6ஆம் வசனம், அது துளிர்த்து, அது நட்டுடுச்சான், அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாய் மாறினது. இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கூட எசேக்கியேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்தவங்க நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஊமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஊமைகளோடு எடுத்துக்காட்டுகளோடு கூட கர்த்தர் பேசுவார். புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷ புத்தகங்களில் அநேக ஊமைகளை நமக்கு சொல்லுவார், அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லுவார். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக.
நம்மால் அதை புரிந்து கொள்ள லகுவாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்காட்டுகளையும் ஓமைகளையும் நமக்கு கூறி அதுக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த 5ஆம் வசனத்தில் இருக்கிற காரியம் என்னன்னா, ஒரு பெரிய கழுகுக்கு நீ கட்டளை இட்டு என்ன பண்ணும், அந்த கழுகு என்ன பண்ணுமா, லீபனோன் மரத்தில் போய் லீபனோனிலிருந்து கடந்து வருமா. கடந்து வந்து வீட்டுக்கு போய் அந்த வசனங்களை எல்லாம் வாசிங்க. லீபனோன் வனத்திலிருந்து அது கடந்து வந்து கேதுரு மரத்தில் போய் என்ன பண்ணுமா, அந்த நுனியில் இருக்கிற அந்த கொப்புகளை எல்லாம் என்ன பண்ணுமா, பறிக்குமா. பறித்து திருப்பி என்ன பண்ணுது, அது தேசத்துக்கு கடந்து போகுது. அப்போது அந்த தேசத்தின் விதையில ஒன்றை எடுத்து இது என்ன பண்ணுது, தண்ணீரின் ஓரமாய் போட்டது மாத்திரம் இல்லை, அங்கே வளர்ந்த உடனே என்ன பண்ணுது, அதை பத்திரமாய் எடுத்து அந்த செடியை என்ன பண்ணுது, நட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அதை நமக்கு ஓமையாக சொல்லுகிறார். நீங்கள் நல்லா நினச்சிக்கிங்க, நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஆதி முதலாக அவர் தெரிந்து கொண்ட தேவன், அவர் உன்னை அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அழைத்தவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளாய் நடப்பட்டவர்களாக ஓங்கி வளருகிற திராட்சை கொடிகளாக, திராட்சை செடிகளாக உங்களை நிலைப்படுத்தியிருக்கிறார். செடிகளிலிருந்து என்ன பண்ணும், கொடிகள் படர்ந்து வருவது போல உங்களை படர பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அது படர்ந்தது, அடிமரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. சாதாரணமாக போட்ட அந்த கழுகு போட்ட ஒரு விதை அது திராட்சை செடியாய் மாறினது. இன்னைக்கு கிறிஸ்து தம்முடைய வசனமாகிய விதையை உங்கள் இருதயங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் போட்டு இருக்கிறார். அது எப்படியா வளரணும்னா, அது ஒரு மரமாக வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளா நான் என்ன பண்ணுவேன், செழிப்பாக வளருவேன்னு சொல்லணும். நான் ராச்சாமங்களிலே அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நேற்று நாளில் நான் படுக்க போகும்போது 2:45 மணி உட்கார்ந்து தியானித்து கொண்டே இருந்தேன். எனக்கு டைம் போனதே தெரில. அப்புறம் தான் சரி போய் படுக்கலாம், போதும், காலையில் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, நம்ம என்ன பண்ணுறாரு, அவரை தியானிக்கிற தியானத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும். நம்முடைய வாழ்க்கையின் பாதையை கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்தோம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நீ விரும்பி இங்கே இந்த இடத்துக்கு வரவே முடியாது. நீங்கள் ஓடி வந்ததுனால நான் வந்துட்டேன் நீங்கள் சொல்லவே முடியாது. கர்த்தர் இந்த சமயத்தையும் இந்த நேரத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டு இங்கே வர வைக்கலைன்னா நீங்கள் ஒருவரேனும் இங்கே வரவே முடியாது. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சூலமத்தி அம்மா சொல்றாங்க, ஆண்டவரை பார்த்து எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். எங்க சிஸ்டர் இங்கெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? திராட்சை தோட்டம் இல்லை, அது உங்க வீடு தான். அதுதான் தேவனுடைய தோட்டம். அந்த வீட்டில் அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம், செபிக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும், செபிக்க வேண்டும். அப்பா பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்து. நீ ஜெபிக்கிற ஜபம் தேவ சமூகத்தில் பூவாது என்ன பண்ணணும், மலரணும். அதன் வாசனையை தேவன் என்ன பண்ணணும், முகர வேண்டும். மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு. பாருங்க, நீங்கள் ஒருவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அதே போல தான் சுலமித்தி அம்மா சொல்கிறா, அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஜபம் அறையில் போனால் தேவனை நேசிக்கணுமே தவிர மற்ற காரியங்களே நமக்கு கடந்து வரக்கூடாது. அல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல நம்மோடு கூட என்ன பண்ணுவார், அன்போடு கூட பேசுவார். நாம் அவரிடத்துல பேசுவோம், அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார், பேசுவார். அந்த அனுபவம் நமக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே என்ன பண்ணும், துளிர்க்கும். நீ தேவனோடு பேசுகிற பழக்கம் உனக்கு உண்டாயிருந்தால் நிச்சயமாகவே உன் சுகவாழ்வு உனக்கு சீக்கிரத்திலே என்ன பண்ணும், துளிர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் முதல்ல சொல்கிறாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். முதல் காரியம் சொன்னார். 2வது காரியம் என்ன சொன்னாருங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகிறார்.
பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல தான் நடத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். அவன் சிறியவன் ஆனாலும் சரி, பெரியவன் ஆனாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க. நிறைய பேருக்கு பயம், அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தேவனே விட்டுருவாங்க. நிறைய பேர் தேவனே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மனுஷங்கிடையே திருப்திப்படுத்திட்டு இருப்பாங்க.